என்னோடு கூட வேதத்திலே ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். I call you to come with me to 1 John chapter 5 verses 11 to 13. இன்றைக்கு மாலை என்னோடு கூட வாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வசனம் 11 துவங்கி 13ஆம் வசனம் வரைக்கும் இன்றைய நான் எடுத்திருக்கிற ஒரு வேத தலைப்பு. இந்த வசனத்தை உங்கள் கையில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வசனத்துக்கு நான் மீண்டுமாக உங்களோடு கூட நான் பேசுவேன். நீங்கள் என்னோடு கூட கவனித்து கொள்ளும்படிக்கு உங்களே நான் கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 13ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். பின்பு நாம் தமிழிலும் கூட இந்த வேத வாக்கியத்தை கேட்போமாக. Once again, 1 John chapter 5 verses 11 to 13. And this is the testimony that God has given us eternal life, and this life is in His Son. He who has the Son has life. He who does not have the Son of God does not have life. These things I have written to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life, and that you may continue to believe in the name of the Son of God. Shall we say amen? இந்த வார்த்தையை நாம் இப்போது தமிழில் கேட்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று வேதவசனம் அப்படியாக நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பானது ரட்சிக்கப்பட்டு உறுதியாக இருங்கள் என்ற ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பி சேவ்ட் அண்ட் certain. Amen. நம்ம நிறைய பேர் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா என்ற ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பேர் நம்மை பார்த்து திடீர்னு கேட்டாங்கன்னா, நீ இன்றைக்கி மரித்து போவாயே என்றால் நீ பரலோகம் போகிறதுக்கு போவாய் என்ற ஒரு நிச்சயம் உனக்கு உண்டா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு உண்டாகி விடுகிறது. அல்லேலூயா. நம்ம யோசிக்கிறோம், என்ன யோசிக்கிறோன்னா எப்படி வாழ்ந்தேன் என்று யோசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்றால், நான் ஒரு வேளை ரட்சிக்கப்படவில்லையோ, என் ரட்சிப்பை குறித்து எனக்கே சந்தேகமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் ரட்சிப்பை குறித்து சந்தேகப்படுகிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி நமக்கு என்ன கூறுகிறது என்றால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நிச்சயமாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொள்கிறது. You are saved. That's what the Bible tells us. வேதம் எப்படியாக நமக்கு சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு ஒரு முன்னுரையாக நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். ஒரு சிறு பெண் ஒருவள் இருந்தால், அந்த சிறு பெண் பிரியமானவர்களே, அவள் என்ன ஒரு பெரிய முயற்சி எடுத்தாள் என்றால், நான் நல்ல ஒரு பிள்ளையாய் வாழ வேண்டும். எதற்காக இப்படி நல்ல ஒரு பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று யோசித்தாள் என்றால், நான் ஒரு நாள் இயேசு வரும்போது நான் அவரோடு பரலோகத்திற்கு போக வேண்டும், அதனால் நான் ஒரு நல்ல பெண்ணாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சிறு பெண் அவள் பல முயற்சிகளை எடுத்தாள். என்னெல்லாம் செய்தாள்? ஜெபம் பண்ணினாள், பைபிளை வாசித்தாள், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தாள், எல்லாமே செய்தாள். ஆனால் இரவு வேலையிலே போய் படுக்கும் போகும்போது அவள் அப்படியே நினைவு கூறுவாளாம், நான் வேதத்தை வாசித்தேன், நான் ஜெபம் பண்ணேன், எங்கள் அம்மா அப்பாவை நான் கீழ்ப்படிஞ்சேன், எனக்கு பரலோகம் நிச்சயமா அப்படின்னு சொல்லி அவள் சிந்திப்பாளாம். அப்படி சிந்திக்கும் போது அவளுக்கு அவ்வப்போது ஒரு சந்தேகம் வரும், எனக்கு நிச்சயம் இல்லையே, எப்படி எனக்கு நிச்சயமாய் தெரியும்? நான் பரலோகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி எப்போ பார்த்தாலும் குழம்பியே இருப்பாளாம். என்ன நடந்தது பிரியமானவர்களே? ஒரு நாள் அவங்க டீச்சர், சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன செய்தாங்கன்னா, அவள் இடத்திலே யோவான் 3ஆம் அதிகாரம்
16வது வசனத்தை எடுத்து, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லி, இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்றதை பிரியமானவர்களே இந்த டீச்சர் சுற்றி காட்டினாங்களாம். அப்புறம் இந்த டீச்சர் இந்த பெண்மணிக்கிட்ட பார்த்து சொன்னாங்களா, ரட்சிப்பு என்பது நம்ம பெற்றுக்கொள்கிறது அல்ல, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த ஒரு பரிசு அப்படின்னு சொன்னாராம். அப்போது தான் இந்த சின்ன பெண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவு உண்டானதான். ஐயோ, நான் பாடுபட்டு இந்த ரட்சிப்பை நான் சுதந்திரிக்கல, இயேசு எனக்கு இலவசமாக இந்த ரட்சிப்பை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த டீச்சர் சொல்ல இவள் புரிந்து கொண்டாலாம். நாம் சொல்லுவோமா, மேன் நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு நாளுக்கு நாள் பயபக்தியாய் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறோம், அது நல்லது, ஆமேன்னு சொல்லுவோம். அது நல்லது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நாள்தோறும் முயற்சி எடுக்கணும், ஜெபம் பண்ணணும், பைபிளை வாசிக்கணும், நல்ல வாழ்வு வாழ, பரிசுத்த வாழ்வு வாழ பிரயாசம் எடுக்கணும். ஆனால் வேதம் நமக்கு திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறது, ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. அல்லேலூயா. நம்ம ரட்சிப்பை வாங்கி கொள்ள முடியாது, ஆண்டவர் ஏற்கனவே ரட்சிப்பை நமக்கு கொடுத்துட்டார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம் பாவிகளாய் இருக்கும்போதே தேவன் நமக்காக பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நான் ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் கற்றுக் கொடுக்கும்படிக்கு நான் விரும்பி இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா. நீங்கள் குறிப்பு வைத்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம பார்ப்போமா, ரொம்ப சீக்கிரமாக என் கூட நீங்கள் 3 பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு பிரயாசம் எடுக்க உங்களை அழைக்கிறேன். ரட்சிப்பு என்றால் முதலாவது என்ன என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ரட்சிப்பு என்றால் முதலாவது என்ன? வாட் இஸ் சல்வேஷன்? shall we say amen? அல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் இயேசு நம்மை பாவத்தில் இருந்து மீட்டு விட்டார் என்றது தான் ரட்சிப்பு என்றது ஆகும். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ இயேசு நமக்கு என்ன செய்துட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ஒரே தரம் மரித்து நம்ம எல்லாரும் மீட்டுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நமக்கு பரலோகத்தின் பிள்ளை என்ற ஒரு பேரையும் வாங்கி கொடுத்துட்டார். நாம் சொல்லுவோமா அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டவர்களாக குழியிலே கிடந்தவர்கள், இயேசு நம்ம என்ன செய்திருக்கிறார்? அந்த குழியில் இருந்து தள்ளப்பட்டவனாக இருந்த நம்மை அவர் கரம் நீட்டி நம்மை தூக்கி அவர் கற்பாறையின் மேலே நம்முடைய பாதங்களை அவர் நாட்டி இருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் தெரிய வேண்டும். நான் சேற்றிலும் பழும் சேற்றிலும் குழியிலும் கிடந்தேன், இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி என்னை மீட்டிருக்கிறார். எல்லாருக்கும் கண்ணுக்கு இப்போ என்ன தெரியுமா தெரியுன்னு? அவருடைய கரம் நீட்டப்பட்ட கரமாய் தெரிய வேண்டும். நீ குழியில் கிடந்தாய், இயேசு உன்னை குழியில் கிடந்து அவர் தூக்கி எடுத்து இருக்கிறார். நாம் எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஒரு காலத்திலே படும் சேற்றிலே கிடந்தேன், அல்லேலூயா. நாற்றம் எடுத்தவனாக நான் என்னை ஒருவனும் காப்பாற்ற முடியாத ஒரு மோசமான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் இயேசு என் மேலே கரம் நீட்டினார், என் மேலே அன்பு கூர்ந்தார். நம் சொல்லுவோமா அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க பெரியவர். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று மீண்டும் சொல்கிறேன். டேனியல் என்று சொல்லப்பட்ட ஒரு தம்பி, ஒரு வாலிப பையன் இருந்தான். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அருகில் இருக்கிற ஒரு விளையாட்டு ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. அந்த கார்டனுக்கு போக அடிக்கடி விரும்புவான். அம்மா கிட்ட உத்தரவு கேட்டுட்டு அந்த கார்டனில் போய் விளையாடுவான். அந்த கார்டனின் தொங்கல் பகுதியில் பார்த்தா
ஒரு காடான ஒரு இடமாய் இருக்கும். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த காட்டுக்குள்ளார போனால் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆசை. ஒரு நாள் இப்படி இந்த கார்டனில் போய் அவன் விளையாண்டுட்டு இருக்கிறான். அந்த காடை பார்க்குறான். நம்ம அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த காட்டை நோக்கி அவன் அப்படியே போய்கொண்டே இருந்தான். அப்படியே அங்கே போய் கொண்டிருந்தா அந்த இடத்துக்கிட்ட ஒரு குளம் ஒன்று இருந்துச்சு. அந்த குளத்தை பார்த்தான் பாருங்க. அவனுக்கு ஆசை வந்துருச்சு. அந்த குளத்தின் அருகில் விளையாடுறதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த குளத்தின் அருகிலே அவன் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டே இருக்கான் பாருங்க. அவன் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் திடீரென்று அந்த குளத்துக்குள்ளார விழுந்து விழுகிறான். அது ஒரு ஆழமான குளம். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான சேறு நிறைந்த ஒரு குளமாய் இருந்துச்சு. அப்போ அந்த குளத்துக்குள்ளார விழுந்த உடனே அவன் நீந்த பார்க்குறான். அவன் எப்படியாவது அதில் இருந்து மீண்டு வந்துடலான்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல இருந்து அந்த குளத்தில் இருந்து எதெல்லாம் பிடிக்க முடியுமோ அதெல்லாம் பிடித்து அவன் மேலே ஏற பார்க்குறான். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ அவன் ஏற முயற்சி செய்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த சேறு அவனை இன்னும் அதிகமாக உள்ளுக்கு இழுக்குது. அவனுக்கு என்ன செய்யணுன்னு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த குளத்தில் இருந்து அவனால் மீண்டு அவனால் சொந்தமாய் வர முடியாது. அதனால் அவன் என்ன செய்தான், உடனே குரலை உயர்த்தினான், பயங்கரமாய் சத்தமிட்டான், காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக அந்த கார்டனில் அங்கே நடந்து கொண்டிருந்த ஒரு ஐயா ஒருவர் அந்நேரத்திலே அங்கே காணப்பட்டார். அப்போது இந்த பையனுடைய சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. ஒரு சின்ன பையன் கத்துறானேன்னு சொல்லி அந்த காட்டு பகுதிக்கு ஓடினார். அங்கே ஓடி போய் பார்த்தா அந்த குளத்துக்குள்ளார விழுந்து கதறிக்கொண்டு கிடக்கிறான் இவன். இந்த டேனியலுக்கு நேராக இந்த ஐயா என்ன செய்தாராம், வேகமாய் போய் தன் கையை நீட்டி அவன்கிட்ட சொன்னாராம், என் கையை பிடித்துக்கோன்னு சொன்னாராம். அல்லேலூயா. அவன் உடனே அந்த கையை பிடித்து கொண்டான். நம்ம சொல்லுவோம் ஆமேன். அப்போது இவர் என்ன செய்தார், பலம் கொடுத்து அவன் கரத்தை இழுத்தாரு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சேற்றிலிருந்து இப்போது அவன் தரையில், நல்ல தரையில் அவன் கொண்டு வந்து விழுந்தான். நாம் சொல்லுவோம் ஆமேன். சேற்றுக்கும் தரைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சேறு என்ன செய்யும், இழுத்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த சம்பவத்தை வாசித்த போது நான் என்ன தெரியுமா நினைத்தேன், பாவம் என்றது சேரை போல தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாருங்க, இந்த பாவத்து கூட விளையாடுறோம், இந்த பாவத்தில் விழுந்துடுறோம், இந்த பாவத்தில் சிக்கிக்கொள்கிறோம், எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், அந்த பாவத்தில் இருந்து நம்மளால் வெளியே மீண்டு வரவே முடியல. அல்லேலூயா. மீண்டு வர பிரயாசம் எடுக்கிறோம், ஆனால் வர முடியல. நம்மளால் முடியாத நேரத்தில் நம்ம கூப்பிடுகிறோம், அல்லேலூயா, காப்பாற்றுங்கன்னு சொல்லுகிறோம், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறோம். இப்படி வீதியில் நடந்து போனது போல எத்தனையோ முறை இந்த பூமியில் இயேசு வாழ்ந்தபோது எத்தனையோ பேருடைய வாழ்விலே இயேசு வீதியில் நடந்தபோது அவர்களை சந்தித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கலிலேய கடற்கரை ஓரமாய் கடந்து போகும்போது அவர் தேர்ந்தெடுத்த சீஷர்கள் மீனவர் கூட்டங்களாக மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களே, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்றார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அற்புத இரவு கூட்டத்தில் இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இயேசு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். படும் சேற்றில் விழுந்து நாளுக்கு நாள் அந்த சகுதியில் இருந்து வெளியில் வர எவ்வளவோ முயற்சி எடுத்தோம், உன்னால் வெளியில் வர முடியாமல் இன்னும் அதன் ஆளுங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாயா? அவருடைய கரம் இன்றைக்கு இரவு இந்த கூட்டத்திலே உனக்கு நேராக நீட்டப்படுகிறது. எல்லாரும் இந்த வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. உனக்கு நேராய் நீட்டப்படுகிறது. உன்னை விடுவிக்க வருகிறார், உன்னை தொடும்படி வருகிறார், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வருகிறார். அல்லேலூயா.
அவர் கரத்தை நீ காண்பாயே என்றால், அவர் கரத்தை நீ பிடித்து கொள்வாயே என்றால், ஆண்டவரே இந்த பாவத்தில் இருந்து என்னால் மீண்டும் வர முடியவில்லையே என்று நீ அவரை நோக்கி அண்டிக் கொள்வாயே என்றால், இயேசுவனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபேசியர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 2ஆம் அதிகாரம். Come with me to Ephesians chapter 2 and I call you to come to verse 8 and 9. வசனம் 8, 9க்கு வாருங்கள். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். For by grace you have been saved through faith, and that not of yourself, it is the gift of God, not of works, lest anyone should boast. நாம் கேட்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாள்தோறும் பிரயாசம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார், உனக்கு ரட்சிப்பை நான் 2000 வருடங்களுக்கு முன்பே கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் ரட்சிப்பை எனக்கு ஈவாக கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு பரிசாய் கொடுத்துருக்கிறீங்க, நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். அல்லேலூயா. I have received the gift of salvation and I know it is a gift, I cannot earn it. அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்னா, நான் பின்பு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அவர் மேலே இருக்கிற அன்பு நிமித்தமாக நாம் நல்ல பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவர் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாக நம் முயற்சி செய்யணும். என்ன முயற்சி செய்யணும்னா, ஜெபம் பண்ண முயற்சி செய்யணும், பைபிள் வாசிக்க முயற்சி செய்யணும், நல்ல பிள்ளைகளாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ பிரயாசம் எடுக்கணும். ஆமேன். அல்லேலூயா. ரட்சிப்பை பரிசாக கொடுத்துறேன். இன்றைக்கி ரொம்ப பேர் எப்படி திரும்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நான் இப்படியெல்லாம் செஞ்சால் தான் எனக்கு ரட்சிப்பு. அப்போ நம்ம திடீரென்று அப்படியெல்லாம் செய்யாமல் போன உடனே நமக்கு ரட்சிப்பை குறித்து ஒரு சந்தேகம் வந்துடுது. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டவன். வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள், நான் ரட்சிக்கப்பட்டவன். சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்டவன். நான் ரட்சிக்கப்பட்டவன். ஆண்டவர் இயேசு அவர் கரம் நீட்டி என்னை படும் குழியிலிருந்து தூக்கி என் பாதங்களை கட்பாறையின் மேலே நிறுத்தி விட்டார். நான் ரட்சிக்கப்பட்டவன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இதை குறித்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். கவனிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, மீண்டும் மீண்டும் அந்த அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்று உங்களுக்கு நான் கூறினேன். அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் என்னோடு கூட வாருங்கள், 1வது வசனத்துக்கு வாருங்கள். I want you to come to 1 John chapter 5 and verse 1. It says, whoever believes that Jesus is Christ is born of God, and everyone who loves him who begot also loves him who is begotten of him. Amen. கேட்போம். இயேசு வானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் ஆமென் என்று கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Whoever believes that Jesus is Christ is born of God. Amen. எல்லாரும் நம்புறோம் தானே? இயேசு கிறிஸ்து ஆண்டவர். கிறிஸ்மஸ் காலம் வந்து விட்டது. நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தருக்கே மகிமை செலுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ரட்சிப்பு யாருக்குன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. விசுவாசத்தோடு இன்னைக்கு ஓடி வந்திருக்கிறீங்க இல்லையா, நீ விசுவாசி. அல்லேலூயா. உனக்கு ரட்சிப்பு நிச்சயம் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டுமாக கர்த்தரை நாம் எல்லோரும்
மகிமைப்படுத்தத்தக்க. சற்று முன்பு வாசிக்க கேட்ட அதே வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 8-9 தமிழில் மட்டும் கேட்போம், வாசிங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நல்ல ரட்சிக்கப்பட்டீர்கள். கவனிங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. போதும், ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் பெரிய. For by grace you have been saved through faith and that not of yourself. Amen. உங்க சொந்த முயற்சியினால அல்லேலூயா நீங்க ரட்சிக்கப்படலை, கிருபையினால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். ஆண்டவருடைய கிருபைங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம அவர் கிருபையை குறித்து நாம் அடிக்கடி ரசிக்கிறோம், நாம் துதிக்கிறோம், பாடுறோம். ஆமென் சொல்லுங்க. கிருபை மேலானது அப்படின்னு பாடுறோம். என்ன சொல்கிறோம்? கிருபை மேலானது. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. நம்ம அந்த பாடலை பாடி கிருபை 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 என்று சொல்கிறோம். ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சேன், அதனால் எனக்கு ரட்சிப்பை நீங்கள் கொடுத்தீங்க. அல்லேலூயா. அப்படியே கிடையாது. ஆமென். அவர் கிருபை. அல்லேலூயா. என்னை தாங்குது, என்னை தப்பு வைக்குது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அப்போ முதல்ல நீங்கள் இன்றைக்கி ரட்சிப்பை குறித்து நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் வாட் இஸ் சல்வேஷன்? ரட்சிப்பு என்றால் என்ன? யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோமோ அதை இன்றைக்கே நீங்கள் செய்தீங்கன்னா வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் ரட்சிப்பு. இன்னைக்கு இந்த இரவு வேளையில் நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு இடத்துல வந்துருங்க, அவர்கிட்ட வந்துருங்க. ஆண்டவரே, நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும், அப்போ தான் நான் ரட்சிக்கப்படுவேன் என்று. அப்படி அல்ல. நீ இப்போதே இயேசு ஆண்டவர் என்று விசுவாசித்து நீ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். போய் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர்கிட்ட உங்கள் தயவு வேணுப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், எனக்கு ஆண்டவரை கற்றுத்தாங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போய் பிரயாசம் எடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது ஒரு காரியம், ரட்சிப்பு உறுதியானது என்றதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாம் சொல்லுவோம் ஆமீன். உங்கள் ரட்சிப்பை குறித்து நீங்கள் உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் ரட்சிப்பு உறுதியானது என்றதை நான் 3 காரியங்களை சொல்லி கற்றுக் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த ரெண்டாவது பாடத்தில் ரட்சிப்பு உங்களுக்கு உறுதி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு 3 காரியங்கள் சொல்லி கொடுக்க போகிறேன். என் கூட நீங்கள் கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு சிறு பெண் ஒருவள் இருந்தால், இதை ரட்சிப்பு உங்களுக்கு உறுதியானது என்றதை வர்ணிக்கிறதற்காக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேங்க. சரியா? ஒரு பெண் இருந்தால், அந்த பெண்மணி அவளுக்கு ரோஜா பூன்னா ரொம்ப பிடிக்கும், சிவந்த ரோஜா பூன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கே இந்த சிகப்பு ரோஜாவை பார்த்துட்டாருன்னா அது உடனே போய் பறிக்க பார்ப்பாள், அதை பெற்றுக்கொள்ள பிரயாசம் எடுப்பாள். அல்லேலூயா. ஒரு நாள் இவளுடைய பாட்டி பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த பாட்டி அழகாக ஒரு ரோஜாப்பூ செடி ஒன்று வாங்கி அந்த செடியை கொண்டு வந்து இவளுக்கு கொடுத்து இவ இடத்துல சொன்னாங்க, இந்த ரோஜாப்பூ செடி உனக்கு நான் வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்கேன், இது உனக்கு அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டியுடைய கையில் வாங்கி கொண்டாள். இந்த ரோஜாப்பூ உன்னுடையதுன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. இந்த ரோஜாப்பூ செடி உன்னுடையது. அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். நல்லா பார்த்துக்கோ, அது உன்னுடையது, காணாம போகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு பாட்டி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. 2 நாள் 3 நாள் ஆணிச்சு பாருங்கள். அந்த ரோஜாப்பூவை பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். திடீர்னுட்டு அவளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த ரோஜாப்பூ திடீர்னு காண போயிடுச்சுன்னா
அப்படின்ற ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி இல்லை, 2 வட்டி இல்லை, பல முறை ஓடி ஓடி போய் அந்த ரோஜாப்பூ அங்கே இருக்கான்னு பார்ப்பா. அப்புறம் வந்துடுவா. அந்த ரோஜாப்பூ அங்கே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவா. பாட்டியும் பார்க்குறாங்க, என் பேத்தி என்னடா இப்படி செய்துட்ருக்கிறா, ஏன் அதை ஓடி ஓடி போய் பார்த்துட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி உடனே இவளை கூப்பிட்டு இவகிட்ட சொன்னாங்க, அம்மா இங்கே வா, இதை நான் உனக்கு பரிசாக கொடுத்துட்டேன், இது உன்னுடையது, நீ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது காணாமல் போகாது. பாட்டி என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ கவலைப்படாம அந்த ரோஜாப்பூடைய அழகை நீ என்ன செய், வர்ணி, அந்த ரோஜாப்பூடைய அழகை நீ பார்த்து மகிழுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்புறம் தான் இந்த சின்ன பெண்ணுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்ன சந்தோஷம்னா, அது காண போகாது. பாட்டி சொல்லிட்டாங்க, அந்த ரோஜாப்பூ என்னுடையது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதை ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், ரட்சிப்பும் அப்படிப்பட்டது தான். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை நமக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஒரே தரம் நமக்காக பலியானார். இயேசு மீண்டும் மீண்டும் நமக்காக சிலுவையில் பலியாகுவதற்கு அவசியமே இல்லை. வேதம் நமக்கு எப்படி தெரியுமா சொல்லி கொடுக்குது, வேதம் சொல்லுகிறது இயேசு ஒரே தரம் நமக்காக பலியாகிவிட்டார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த சின்ன பெண்ணை போல ஐயோ அந்த ரட்சிப்பு காண போயிடுமா, ஐயோ அந்த ரோஜாப்பூ காண போயிடுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. உன் ரட்சிப்பு எப்போதும் அங்கே உண்டு. அல்லேலூயா. ஏன்னா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, இயேசு எப்போதும் அவருடைய பிள்ளையான அவர் அண்டே வருவோன்ட்டு எப்போ பார்த்தாலும் அவர் காத்து கொண்டே இருக்கிறாராம். ஆமேன். வாசலை தட்டிகிட்டே இருக்கிறாராம், கூப்பிட்டுட்டே இருக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய. நீ ஏன் பிள்ளை, நீ வழி போகிற வழி சரியில்லை, நீ செய்கிற காரியம் சரியில்லை, ஏன் இந்த உணர்ச்சியெல்லாம் நமக்கு வருது, நீ ஏன் பிள்ளை. அல்லேலூயா. இங்கிட்டு வந்துரு, என்கிட்ட வந்துரு, ஓடி வந்துரு, ஓடி வந்துரு, உன்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஏன்? நீ ரட்சிக்கப்பட்டவன். ஆமேன். நீ ரட்சிக்கப்பட்டவள். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? எபேசியர் மன்னிக்கணும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 11 13வது வசனம் வரைக்கும் மீண்டும் நான் ஆங்கிலத்திலையும் வாசிக்கிறேன், கேட்போம். Look at 1 John chapter 5 verses 1 to 13. And this is the testimony that God has given us eternal life. And this life is in His Son. He who has the Son has life. He who does not have the Son of God does not have life. These things I have written to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life, and that you may continue to believe in the name of the Son of God. நாம் கேட்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். ஆமென். தொடர்ந்து பாருங்க. அதே 1 யோவான் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 3-4 எடுத்துக்கிட்டிங்கன்னா, if you will come with me to 1 John chapter 2 verses 3 and 4, it says, now by these we know that we know him if we keep his commandments. He who says, I know him, and does not keep his commandments is a liar, and the truth is not in him. நாம் கேட்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவளானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நல்லா கவனிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வோமே என்றால் அவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அதனால நாம் அறிவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா.
அவருடைய கற்பனைகளை கை கொண்டோமே என்றால் வசனம் சொல்கிறது, அல்லேலூயா, அவரை நாம் அறிவோம். தொடர்ந்து, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா, அவரை அறிந்திருக்கிறேன் அல்லேலூயா என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருக்கிறவன் பொய்யன், அல்லேலூயா, சத்தியம் அவனில் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுங்க ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, அவரை நேசிக்கிறவர்கள் வற்புறுத்தலினால நேசிக்காமல் அவர் மேலே அன்பு இருக்கிறதுனால அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். நாம் ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா? வேதம் சொல்லுகிறது, அவரை அறிகிறவர்கள் அவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு விரும்புவார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழும் முயற்சி செய்கிறோம். அல்லேலூயா. சபையும் நமக்கு உதவி செய்து. முதல் ஜனவரி மாதம் வந்துருச்சுன்னா முதல் ஞாயிறு, நீங்கள் மன்னிக்கணும், முதல் ஞாயிறு என்று சொல்லலாம், 1ஆம் தேதியும் சொல்லலாம். நம்ம என்ன செய்கிறோம்? உடன்படிக்கையெல்லாம் செய்கிறோம், அட்டைகளை பெறுகிறோம், நம்முடைய வாக்குத்தத்த அட்டைகளை பெறுகிறோம். ஏன்? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய போகிறேன், இந்த வருஷம் நான் முயற்சி செய்ய போகிறேன். அப்புறம் நம்ம அந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது பயபக்தியோடு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் என்ன செய்கிறோம்? பல போராட்டங்கள் வரும்போது தடுமாறுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நம்ம கடைசி மூச்சு விழுகிற வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? பல சூழ்நிலைகளை கடந்து போவோம், ஆனால் எழும்புவோம், அவருக்காக வாழுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எழும்புவோம், அவருக்காக வாழ்வோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனை பேர் காலை எந்திரிச்சிட்டிங்கன்னா, ஆண்டவரே இந்த நாள் என்னை நடத்துங்க. மாலை வந்துருச்சுன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க, இந்த நாள் என்னை நடத்துனதற்காக நன்றி ஆண்டவரே. இங்கெங்கெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சிட்டேன், சில இடத்துல பிழையெல்லாம் செஞ்சிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வாரம் சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர் என்ன செய்கிறாரு? பாவாரிக்கை செய்கிறாரு. அந்த வாரம் முழுவதும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வாழ்ந்துட்டு வாரோம். அல்லேலூயா. நிறைய நல்லதை செய்திருக்கோம், நிறைய ஆண்டவருக்காக வாழ பிரயாசம் எடுத்திருக்கிறோம், அங்கங்கே சின்ன சின்ன பிழைகளை செய்திருக்கிறோம். அங்கே வந்த உடனே ஆண்டவர்கிட்ட சர்ச்சில் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் மறுபடியும் என்ன செய்ய போகிறேன்? அவருக்காக வாழ போகிறேன். துணிச்சல் வர வேண்டும். அதனால்தான் பாஸ்டர் ஆராதனை முடியும் போது என்ன சொல்கிறார்? விசுவாசத்தோடு கடந்து போங்க, உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். பாஸ்டர் சொல்ற, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவர் பெரியவராக இருப்பாராக. ஆமேன். இன்னொரு வசனம் கொடுக்குறேன் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். சரியா? இந்த வசனத்தை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது நம்முடைய ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுத்துட்டார். அதில் பாடம் என்னன்னு கற்றுக்கொள்வோமா? வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம், அதில் 15வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். முதல்ல நான் வாசிக்கிறேன், நாம் கேட்போம். ஆண்டவர் இப்படியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். John chapter 14 and verse 15. It reads like this. If you love me, keep my commandments. அவர் சொல்றார், கேளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற கற்பனைகளை கை கொண்டு அவரை பின்தொடர நம் ஆண்டவரை அழைக்கிறார். இது முதல் அழைப்பு. முதல் அழைப்பு என்னன்னா, அவரை தொடரணும். எப்படி தொடரணும்னா, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நாம் அவர் பின்னே போக வேண்டும். ஆமேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தைகள் அது நீர் எங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ற நம்பிக்கையோடு நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறேன், குறிப்பு வைத்து கொள்கிறேன். நான் போய் உண்மையாக வாழ பிரயாசம் எடுக்க போகிறேன்.
முயற்சி எடுங்கள். ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அப்போ நான் அவர் பின்னே போறேன். ஆமென். I will follow Jesus. I'm going to obey him என்ற ஒரு தீர்மானத்தோடு போங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். அவரை பற்ற வேண்டும். ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதில் 14ஆம் வசனம். 1 John chapter 3 and verse 14 it says, we know that we are passed from death to life because we love the brethren. He who does not love his brother abides in death. நாம் கேட்போம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது என்ன கற்றுக்கொள்கிறோம்? சகோதரத்துவம் என்று முதல்ல நீ இயேசுவை பின்தொடர வேண்டும். ரெண்டாவது சகோதரன் மீது அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. சகோதரன் மேலே அன்பு செலுத்த வேண்டும். பகை இருக்கக்கூடாது. அது உன் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். எல்லாரும் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாரும் சகோதரர்கள், சபை விசுவாசிகளாக இருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் அன்பு கூற வேண்டும். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அன்பு கூறணும். அப்போ முதல்ல இயேசுவை பின்தொடர்னு, ரெண்டாவது எல்லாரும் கூட அன்பு செலுத்துன்னு. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீ அன்பு செலுத்தாவிட்டால் நீ செத்தவனாய் இருக்கிறாய் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு யோவான் புஸ்தகத்தில் சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் இயேசு இப்படியாய் பேசினார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. By these all will know that you are my disciples if you have love for one another. கேளுங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. முதல்ல நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ரட்சிப்பின் நிச்சயத்தில் 3 காரியம்னு சொன்னேன். முதல்ல இயேசுவை பின்தொடர்கிறோம். ரெண்டாவது சகோதர அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பேர் சபையில் நம்ம ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் அந்த சபையில் ரொம்ப அடிபட்டங்க, நான் அடிப்பட்டவனாய் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இது என்னமா இருக்கும்? நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல், பேச்சு சரியில்லாமல், இப்படிப்பட்ட பல காரணத்தினால பலர் தங்களுடைய உள்ளத்திலே வேதனை அடைகிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய சபையை விட்டு போயிடுவாங்க. நான் உங்ககிட்ட எப்போதும் சொல்லுவேன், நீங்கள் எந்த சபையில் போனாலும் கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் வரும். நீங்கள் கீழே பார்த்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு கலக்கம் வரும், கண்ணீர் வரும், துக்கம், சோர்வு எல்லாம் வரும். நீங்கள் ஆலயத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி நடக்கணும்? அவரை பார்த்து நடக்கணும். அல்லேலூயா. இப்படி நான் சொல்லுவது உண்டு. கர்த்தர் பெரியவர் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறோம் பாருங்க. அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 11லேருந்து 13 வரைக்கும் நம்ம முதல்ல வாசித்துட்டோம். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நித்திய வாழ்வை குறித்து வசனம் பேசுகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிக்கும் போது நமக்கு வருகிற நித்திய வாழ்வு அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த நித்திய வாழ்வு. ஆமேன். ஒரு இயேசுவோடு ஒரு உறவு. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவோடு நடக்கலாம், உறவு இல்லாமல் நடக்கலாம். நிறைய பேர் உறவு இல்லாமல் அவரோடு நடக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். ஒரு உறவு இல்லாத ஒரு நடை. அல்லேலூயா. உறவு இல்லாத ஒரு நடை. இன்னைக்கு ரொம்ப பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், அவர் பின்னால் போக பிரயாசம் எடுக்கிறோம். ஆனாலும் நமக்கு அவரோடு ஒரு உறவு இல்லாத ஒரு வாழ்வு. ஆமீன். நீங்கள் இந்த வேத வசனத்தை திரும்பி ஒரு சின்ன கண்ணோட்டம் விட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் நமக்கு நித்திய வாழ்வை குறித்து பேசும்போது
அங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது, நம்ம அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய வாழ்வு. இந்த விசுவாசம் அதை நீங்கள் வாசித்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன புரியும்னா, உறவு ஒன்று இருக்குன்னு அவர் கூட. அல்லேலூயா. நீங்கள் அவரை பின்தொடர்னு. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் விசுவாசிகளுக்குள்ள அன்பு இருக்குன்னு. மூன்றாவது அவர் கூட ஒரு உறவு இருக்குன்னு. அப்போ உனக்கு ரட்சிப்பின் நிச்சயம் கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவார். சரி, மூன்றாவது கடைசியாய் நான் உனக்கு இயேசு ரட்சிப்பை நமக்கு அவர் தந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், நிச்சயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். என் கூட பைபிளில் நான் சற்று முன்பு கொடுத்த அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரியுன்னு. அந்த வசனம் என்ன சொல்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுங்க, நிச்சயம். அல்லேலூயா. நிச்சயம் அவர் சொல்றார், ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு நமக்கென்று அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஒரு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, ஒரு கதை ஒன்று சொல்லப்படிக்கு நான் விரும்புகிறேன். ராஜ் என்று சொல்லப்பட்ட ஒரு தம்பி இருந்தான். அவனுடைய அப்பாவும் அவனும் அடிக்கடி அவங்க ஹைக்கிங் போவாங்க. சில பேர் நீங்கள் கேள்விப்படுவீங்க, மலைப்பகுதியில் மேல் நோக்கி ஹைக்கிங் நடப்பாங்க. இந்த ராஜ் என்ற பையனும் அவங்க அப்பாவும் அடிக்கடி அருகில் உள்ள அந்த மலைப்பகுதியிலே அவர்கள் அப்படியே மேலே ஒரு அளவுக்கு நடந்து அவர்கள் வருவார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் அவங்க அப்பா சொன்னார், ராஜ், நான் என்ன செய்ய போகிறேன், உன்னை பாதி தூரம் மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். நான் என்ன செய்ய போகிறேன், அந்த மலையின் உச்சிக்கு உன்னை ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்து நீ இயற்கையின் அழகை பார்க்கும்படிக்கு நான் என்ன செய்ய போகிறேன், உனக்கு நான் காட்ட போகிறேன். ராஜுக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு. அல்லேலூயா. ஒரே சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் அப்பா கிட்ட கேட்பான், அப்பா என்னைக்குப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, எப்பப்பா கூட்டிகிட்டு போகிறீங்க? அப்பா சொன்னார், கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு நாள் திடீர்னு அப்பா சொன்னார், நாளைக்கு நம்ம ஹைக்கிங் போகிறோம், அந்த மலைக்கு உச்சிக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அப்போது நீ அங்கே இருந்து நீ அழகை இயற்கையின் அழகை பார்க்க போகிற அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ராஜுக்கு அன்றைக்கி ராத்திரியெல்லாம் தூங்க முடியல, ஒரே சந்தோஷம். உடனே காலை வந்து உடனே அப்பாவும் ராஜும் சேர்ந்து அந்த மலையை ஏற ஆரம்பித்தாங்க. போக போக வழக்கமாய் போகிற தூரம் வரைக்கும் ராஜ் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டார். அதுக்கு பிற்பாடு மேலே போனால் பயங்கர கரடும் முரடமாக இருக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலே ஏறுறதுக்கு. ராஜ் ஒரு சின்ன பையன் இல்லையா, அசந்து போயிட்டான், ரொம்ப டயர்டாயிட்டான். அப்பா கிட்ட திரும்பி கேட்குறான்ப்பா, நிச்சயமாக அந்த மலை மேலே ஏறிடுவோமாப்பா, நிச்சயமாக அந்த மலைக்கு உச்சிக்கு போயிடுவோமா, எனக்கு சந்தேகமாக இருக்குதுப்பான்றான். அப்பா அவனை பார்த்து சிரித்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கடைசி அப்பா அவனை பார்த்து சொன்னார், ராஜ், நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் சொன்னேன், நான் உன்னை அந்த மலைக்கு மேலே உச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். அப்பா உனக்கு ப்ராமிஸ் பண்ணனா? ராஜ் சொன்னார், ப்ராமிஸ் பண்ணிங்கப்பா. அப்போ என்னை நம்புறியான்னு கேட்டார். அவன் சொன்னான், நான் நம்புகிறேன்ப்பா. ஆனால் கீழே பார்க்குறான், எல்லாம் கரடு முரடாக இருக்குது. அப்பாவை ஏறெடுத்து பார்த்தான், அவனுக்கு ஞாபகம் வருது. அப்பா சொன்னார், நான் உன்னை மலை மேலே கூட்டிகிட்டு போகிறேன். அல்லேலூயா. அதனால் அவன் என்ன செஞ்சான்னா, அப்பா நான் உங்களை நம்புகிறேன். அப்பா கூட தொடர்ந்து நடந்தான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவன் அழுத்து போயிட்டான். அல்லேலூயா. ஆனால் அப்பா சொன்னபடியே அந்த மலையை போய் சேர்ந்தார்கள். அங்கே சேர்ந்த பிற்பாடு பார்த்தா அந்த மலையில் இருந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது. ராஜால நம்பவே முடியல. எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே,
அந்த மலை மேலே ஏறும்போதெல்லாம் அப்பா அவனுக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டே ஏறினார். நீ பயப்படாத, நீ பயப்படாத. அவன் அப்பாவை நம்பினான். அப்பா சொல்லிட்டாங்க, நான் மலை மேலே ஏற முடியும்னு சொல்லிட்டாங்க, கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாங்க. நிச்சயமாக கூட்டிகிட்டு போயிடுவார், நிச்சயமாக நாங்கள் போயிடுவோம். அல்லேலூயா. பாதை கரடாக இருந்துச்சு தான், ஆனால் உச்சிக்கு போயிட்டாங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இயேசு உனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கிறோம். பாதியை பார்க்குறதுக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்குது. நிச்சயமாக சேர்ந்துருவோமா? நிச்சயமாக உச்சியை பிடிச்சிருவோமா? அப்பா முடியுமாப்பா? ஏசப்பா உன்னை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன சொன்னேன், நான் உனக்கு என்ன சொன்னேன், நான் உனக்கு என்ன சொன்னேன், கண்டிப்பாக நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நமக்கு நிச்சயமாய் உன்னை கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னார். நம் தொடங்கின அந்த வசனத்தை எடுக்க போகிறோம். அதோடு நான் உங்களோடு கூட ஜெபிக்க போகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 11லிருந்து 13 வரைக்கும் 3 முறை வாசிக்க போகிறோம். ஆங்கில தமிழில். கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் உனக்கு நிச்சயமாய், அவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாய் நீ செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கேட்போம் அந்த வசனத்தை. Look at 1 John chapter 5 and verse 11 to 13. And this is the testimony that God has given us eternal life, and this life is in His Son. He who has the Son has life. He who does not have the Son of God does not have life. These things I have written to you who believe in the name of the Son of God, that you may know that you have eternal life, and that you may continue to believe in the name of the Son of God. Shall we say amen? கேளுங்கள் வார்த்தையை. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நம்ம எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளையை, இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ரட்சிப்பு இலவசமானது. ஏற்றுக்கொள்வியா? ஏற்றுக்கொள்வியா? இட் இஸ் ஃப்ரீ. அல்லேலூயா. இட் இஸ் ஃப்ரீ. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஃப்ரீ. நீ அவர் விலக்கிரகம் கொடுத்து வாங்கி உனக்கு ரட்சிப்பை வாங்கி கொடுத்துற. சாத்தானின் தலையை நசுக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி நீ யாராக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி இயேசு இடத்துல உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன்னா, இன்னைக்கு ராத்திரி ரட்சிப்பு நிச்சயம். ஆமேன். ரட்சிப்பு நிச்சயம். நீ என்ன தெரியுமா செய்யணும்? நான் உண்மை ரொம்ப நேசிக்கிற ஆண்டவரை நேசிக்க கற்றுக்கோ. நீ அவரை ரொம்ப நேசிக்க கற்றுக்கிட்டேன்னா உன் வழியெல்லாம் மாற்றம் செய்ய நீ முயற்சிடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், அவர் மன நோவாதபடிக்கு நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லி நீ பிரியாசம் எடுப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு புரிஞ்சுக்கோ, நீ அவருடைய பிள்ளை. எல்லாரும் ஆமீன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு நம் மகிமை செலுத்த போகிறோம். எல்லாரும் என்னோடு கூட எழுந்து கொள்ளுங்கள்.